சுவையான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, வரமிளகாய், வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க 5 முருங்கைக்காய். கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது இன்னும் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். சோம்பும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடும். பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். காய் வெந்திருக்கான்னு எடுத்து பார்த்துக்கலாம். காய் லைட்டாக வேகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.